எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க ஜெய். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 விதமான சீக்ரெட்ஸ் நார்சிசிஸ்ட் பீப்பிள் மெயின்டெயின் பண்ணிட்டே இருப்பாங்க நம்ம கிட்ட மறைச்சு. அந்த சீக்ரெட்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லப்பட்டத தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். நார்சிசிஸ்ட்டா இருக்கிற பீப்பிள் காட்டுறது ஒரு விஷயமா இருக்கும். ஆனா செஞ்சுகிட்டு இருக்கிறது வேற ஒரு விஷயமா இருக்கும். இந்த மாதிரியான பீப்பிள் கிட்ட நீங்க டீல் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அவங்க செஞ்சுட்டு இருக்க இந்த ரகசியமான விஷயங்கள்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டே ஆகணும். இவங்கள பத்தின நார்மலான நாலேட்ஜ் நீங்க வளர்த்துக்கிறது மூலியமா மட்டும் தான், இவங்கள டீல் பண்றதா இருக்கலாம், மேனேஜ் பண்றதா இருக்கலாம், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துட்டு இருக்கும். இந்த வீடியோ மூலியமா உங்களுக்கு ஒரு சின்ன லேர்னிங் இருந்து கிடைக்கும் அப்படின்றத சொல்லிக்கிறேன். தேங்க்ஸ் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். உங்களுடைய சப்போர்ட்க்கும், உங்க சஜஷன்ஸ்க்கும் இப்ப வீடியோக்குள்ள போயிடலாம். நார்சிசிஸ்ட் அப்படின்னு சொன்னாலே ஒரு அட்டென்ஷன் சீக்கர் தான். ஒரு பப்ளிசிட்டி பைத்தியம் அப்படின்ற மாரி சொல்லலாம். எல்லாருமே என்ன கவனிங்க, எல்லாருமே என்ன பாருங்க, எல்லாருமே என்ன இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கங்க அப்படின்ற மாரியான எண்ணங்கள் அவங்களுக்கு அதிகமாவே இருந்துட்டு இருக்கும். வெயிட், 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 வெயிட். அப்ப என்னன்னப்பா தப்பாப்பா? அட்டென்ஷன் சீக் பண்ணக்கூடாதா? இன்ஸ்பிரேஷனா மாறக்கூடாதா? அப்படின்ற மாரி கேட்டீங்கன்னா, இதெல்லாம் எக்ஸாஜரேஷனா பண்ணிட்டு இருப்பாங்க. அதிகமா வேணும் அப்படின்ற மாரியான பேராசை அவங்களுக்கு அதிகமா இருந்துட்டு இருக்கும். எல்லாருமே என்னதான் கவனிக்கணும். நான் தான் பெரியாள். நான் தான் இந்த உலகத்துல படைச்சவன்ற ரேஞ்சுக்கு ரொம்ப எக்ஸாஜரேஷனா பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால தான் இவங்கள நார்சிசிஸ்ட் அப்படின்ற மாரி சொல்லுவோம். என்ன காரணம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா ரொம்ப செல்ஃப் சென்டர்டு பீப்பிளா இருந்துட்டு இருப்பாங்க. மத்தவங்களோட வேலிடேஷன் அவங்களுக்கு வந்தே ஆகணும். நான் நல்லா இருக்கேன்னு சொல்லியே ஆகணும் நீங்க. நான் பெர்ஃபெக்ட்டா இருக்கேன்னு சொல்லியே ஆகணும் நீங்க. நான் தான் எல்லாம் அப்படின்ற மாரியான எண்ணம் நீங்க சொல்லி தான் அவங்க எடுத்துக்கணுன்ற மாரியான ஒரு அவுட்டர் வேர்ல்ட்ல இருக்கிற இந்த விஷயங்கள பேஸ் பண்ணி தான் அவங்க எல்லாமே ஓடிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரியான நார்சிசிஸ்டா இருக்கிற பீப்பிள் ஒரு ஸ்லீப்பர் செல்ஸ் மாரி. நம்மளுக்குள்ள எங்க ஹைட் ஆகி இருப்பாங்கன்னே தெரியாது. ஆனா மறைஞ்சு வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. உங்க பக்கத்துல கூட இருக்கலாம். உங்க நண்பர்களா இருக்கலாம். உங்களோட கொலீக்ஸா இருக்கலாம். உங்களோட மேனேஜர்ஸா இருக்கலாம். ஸோ இவங்கள கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லப்படுறது சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஆக்டிங் வேற மாரி இருக்கும். அவங்களோட ரிசல்ட் வேற மாரி இருந்துட்டு இருக்கும். சப்போஸ் அவங்கள நீங்க நெருக்கமா வச்சுட்டு இருந்தீங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே தெரியாம உங்களுடைய எனர்ஜிய ஜட்ஜ்மென்ட் அப்படின்னு சொல்லப்படுற ஸ்ட்ரா மூலியமா உறிஞ்சு எடுத்துருவாங்க. நீங்க யாரோ ஒரு பெர்சன் கூட இருக்கும்போது நீங்க மென்டலா ரொம்ப ட்ரைனா இருக்கீங்களா? உங்களுக்கு மோட்டிவேஷனே இல்ல. ரொம்ப டவுன் பண்ணிட்டே இருக்கிற மாரி இருக்காங்கன்னா, நிச்சயமா அவங்க நார்சிசிஸ்டான பெர்சனா இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப வாய்ப்பு இருந்துட்டு இருக்கு. ஏன்னா, அவங்களுடைய முக்கியமான வேலையே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூட இருக்கிற பீப்பிளுடைய எனர்ஜி பாசிட்டிவிட்டிய ஃபுல்லா குறைச்சிட்டோம்னா, நம்ம எனர்ஜெட்டிக்கா மாறிடலான்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு அதிகமாவே இருந்துட்டு இருக்கும். இந்த நண்டு அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். நண்டு எல்லாத்தையுமே ஒரு குண்டானுக்குள்ள போட்டு வச்சுட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நண்டு மேல ஏறும். திருப்பி அந்த நண்டு கால வலிச்சு அது மேல ஏற ட்ரை பண்ணும். அப்ப அதுவும் ஏறாது. கூட இருக்கிற நண்டும் ஏறக்கூடாதுன்ற ஒரு கான்செப்ட் தான் இந்த நார்சிசிஸ்ட் பீப்பிள் பண்ணிட்டே இருப்பாங்க. அவங்களும் ஏற மாட்டாங்க. நீங்களும் ஏறக்கூடாது. இந்த ஒரு தாட் அவங்களுக்கு அதிகமா இருந்துட்டு இருக்கும். இதனாலேயே நெறைய விஷயங்கள மறைச்சு செயல்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. நெறைய விஷயத்த சீக்ரெட்டா வச்சுக்கிட்டு, ஒரு மாரி பசுந்தோல் போர்த்திய புலி மாரி சுத்திக்கிட்டு இருப்பாங்க. அதுல ஃபர்ஸ்ட் விஷயம் நார்சிசிஸ்ட் பெர்சன் எது ரொம்ப சீக்ரெட்டா வச்சிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எபிலிட்டீஸ் இருக்கிற மாரி காமிச்சுட்டே இருப்பாங்க. ஆனா உண்மையா எபிலிட்டி இருக்காது. இந்த உலகத்துல எல்லாருக்குள்ளயுமே திறமை இருந்துட்டு இருக்கு. திறமை இல்லாத மனிதர்களே கிடையாது. ஆனா அந்த திறமைய வெளிப்படுத்தாத மனிதர்கள் தான் இங்க அதிகம். அந்த திறமைய வெளிப்படுத்தாத மனிதர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்சிசிஸ்ட். ஆனா நான் ரொம்ப திறமைசாலி அப்படின்ற மாரி காமிச்சுக்கிட்டே இருப்பாங்க. பிரெட்டண்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. இந்த மாரி அதிகமா திறமை இருக்கு. எனக்கு இந்த விஷயம் தெரியும். என்னால இது முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, ரொம்ப பெர்ஃபெக்ட்டான பெர்சனா அவங்க வெளிக்காமிச்சுக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாரி காமிச்சிக்கும்போது மட்டும் தான் உங்ககிட்ட இருந்து ரிட்டர்ன் தான் வாங்க முடியும். அவங்க காம்பிட்டன்ஸான ஒரு பெர்சன் காமிக்கும்போது தான் உங்களோட காம்பிட்டன்ஸ் வச்சு அவங்க பெனிஃபிட் அடைய முடியும்னு நெனச்சுட்டு இருப்பாங்க. இந்த மாரியான பீப்பிள் என்ன யோசிப்பாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, எல்லாமே தெரிஞ்சா மாரி ஆக்ட் பண்ணிட்டே இருந்தாலுமே, இந்த ரியலான ஒரு விஷயம் நடக்கும். அந்த இடத்துக்கு போயிட்டு இத பண்ணுங்க அப்படின்ற மாரி சொல்லும்போது நழுவ தான் பார்ப்பாங்க. அத ப்ராப்பரா செய்ய மாட்டாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எபிலிட்டிய வளர்த்துக்கணும்ன்ற ஆசை உங்களுக்கு இருக்கவே இருக்காது. எபிலிட்டியா இருந்தா நம்மளுக்கு தானா மரியாதை கிடைக்கும்ன்ற எண்ணம் போயிட்டு, எபிலிட்டியா காமிச்சுக்கிட்டா மரியாதை கிடைக்கும்ன்ற ஒரு பிளான் பண்றாங்கல்ல. அதே சமயத்துல எபிலிட்டி ஆட்டோமேட்டிக்கா வளர்த்துக்கிட்டா நம்மளுக்கு மரியாதை கிடைக்கும்ன்ற எண்ணமே உங்களுக்கு இல்லாததுனால, எவ்வளோக்கு எவ்வளோ அவங்க எபிலிட்டியான பெர்சனா ஆக்ட் பண்ண முடியுமோ ஆக்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. தங்கனால எல்லாமே அக்கம்ப்ளிஷ் பண்ண முடியும்னு நினைப்பாங்க. ஆனா கண்டிப்பா சொல்றேன் அவங்களால எதுவுமே அக்கம்ப்ளிஷ் பண்ண முடியாது. அதுக்கான காரணம், அவங்க உண்மையான குவாலிட்டீஸ வளர்க்கணும்னு நினைக்கவே மாட்டாங்க. இத சீக்ரெட்டா வச்சுக்கிட்டு உங்கள ஏமாத்துறதுக்காக எனக்கு இந்த விஷயம் தெரியும், அந்த விஷயம் தெரியும், இந்த எபிலிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அவங்கள சீக்கிரமா ஃபைண்ட் பண்றது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. 2வது விஷயம் நார்சிசிஸ்டான பெர்சன் எத ஒரு சீக்ரெட்டா வச்சுட்டு இருப்பாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தப்புன்னு தெரியும். அவங்க செஞ்சது தப்புன்னு தெரிஞ்சா கூட அத அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அது ரொம்ப சீக்ரெட்டா வச்சுக்கிட்டு அவங்க தான் பெர்ஃபெக்ட்ன்னு சொல்லிட்டு காமிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நார்சிசிஸ்ட்ட பொறுத்தவரைக்கும் அவங்க தான் சுப்பீரியரா இருக்கணும். அவங்க தான் காம்படிஷன்ல வின் பண்ணணும். அவங்க உங்க ஃப்ரெண்டா இருந்தாலுமே கூட சரி, உங்களுக்கு ஒரு படி அவங்க மேல் அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்க மனசுக்குள்ள இருந்துட்டே இருக்கணும். அத நடத்துறதுக்காக நெறைய விஷயம் செஞ்சுட்டே இருப்பாங்க. உங்கள டவுன் பண்றதுக்காக என்ன வேணா பண்ணிட்டு இருப்பாங்க. அதுல அவங்க பண்ற முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க பண்ண தப்ப ஒத்துக்க மாட்டாங்க. ஒரு விஷயம் தவறு செஞ்சுட்டா கூட நீங்க போய் பின் பாயிண்ட் பண்ணீங்கன்னா, இல்ல, இல்ல இதுதான் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது உங்ககிட்ட சண்டை போட்டுட்டே இருக்காங்க, ஆர்க்யூ பண்ணிட்டே இருக்காங்கன்னா, அவங்க நார்சிசிஸ்டான பெர்சன் சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணிடுங்க. இந்த விஷயத்த அவங்க சீக்ரெட் ஆனா அவங்களுக்கு தெரியும்.
அவங்க பண்ணது தப்புன்றது தெரியும். அத வந்து சீக்ரெட்டாவே வச்சுட்டு இருப்பாங்க. இந்த சீக்ரெசி அவங்க மெயின்டெயின் பண்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்கள பொறுத்தவரைக்கும் இந்த மாரி தவறுகள ஒத்துக்கிறது அப்படின்னு சொல்லப்படுறது ரொம்ப அவமானமான விஷயமா நெனச்சுட்டு இருப்பாங்க. ஆனா ரியாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு பெர்சன் வந்து அவங்களுடைய அந்த மிஸ்டேக்ஸ எடுத்து ஏத்துக்கிறாங்களோ, அவங்க தான் ஜென்யூனிட்டிய வெளிப்படுத்துறாங்க. அவங்க தான் வந்து ஒரு ரெஸ்பெக்ட்ட வந்து கெயின் பண்ற பெர்சனா மாற முடியும்ன்றது தான் உண்மையான விஷயம். இத வந்து நார்சிசிஸ்டான பெர்சன்ஸ் வந்து செய்ய மாட்டாங்க ஆக்சுவலா. அது மட்டும் இல்லாம அந்த சுப்பீரியர் குவாலிட்டி இங்க எல்லாமே ஈக்குவல்னு நம்ம நெனைக்கணும். என்னதான் வந்து நம்ம வந்து பெரிய பொசிஷன்ல இருந்தாலுமே கூட சரி, என்னதான் பெரிய லெவல்ல இருந்தாலுமே கூட சரி, எல்லாருமே ஈக்குவல். எல்லாருமே மிஸ்டேக் பண்ணி தான் மேல வர்றாங்க. எல்லாருமே ஒரே மாரியான விஷயம்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. எல்லாருக்குமே இங்க ஏத்த டேலண்ட் செஞ்சு தான் இருக்கு. இந்த விஷயத்த ஒத்துக்க முடியாம, நான் பெரியவன்ற எண்ணம் அவங்க வச்சுட்டே இருக்கிறதுனால, ஒரு தவறான விஷயமா இருந்தாலும் அத ஒத்துக்க மாட்டாங்க. ஆனா அவங்களுக்கு தவறுன்னு தெரியும். இது ஒரு சீக்ரெட் அவங்க மெயின்டெயின் பண்ணிட்டே இருக்கிறது. 3வது சீக்ரெட் நார்சிசிஸ்ட் எத மெயின்டெயின் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல பெர்சன் மாரி உங்ககிட்ட பேசி உங்களோட சீக்ரெட்ஸ வாங்கிக்க நினைப்பாங்க. ஆனா உண்மையா அவங்க நல்ல பெர்சனா ஆக்ட் பண்ண மாட்டாங்க. உங்களோட சீக்ரெட்ஸ யாராவது தெரிஞ்சு வச்சுக்கிட்டு, நேரம் பார்த்து அத உடைக்கிறாங்களா அப்படின்ற மாரி பாருங்க. அவங்க ரொம்ப ரொம்ப நார்சிசிஸ்டான ஒரு பெர்சன். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, உங்களுடைய சீக்ரெட்ஸ நேரம் பார்த்து எங்கேயாவது உடைக்கும்போது, அது அவங்களுக்கு பலன் குடுக்குமான்னு பார்ப்பாங்க. அது என்ன மாரியான ஒரு பலன் குடுக்கும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, உங்கள டவுன் பண்றது மூலியமா, அவங்க அப்பர் ஆற மாரியான ஒரு ஒரு கேவலமான ஒரு எண்ணம் கூட சொல்லலாம். ஏன்னா, இங்க நார்மலா ஜெயிக்க முடியாதவங்க, ஆப்போசிட்ல இருக்கவங்கள வந்து டவுன் பண்ணிட்டு தான் ஜெயிக்கலாம் அப்படின்ற மாரியான ஒரு எண்ணம் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு நார்சிசிஸ்டான ஒரு பிஹேவியர் உள்ள பெர்சன் அப்படின்றத நீங்க ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஆனா, உங்களுடைய சீக்ரெட்ஸ்லாம் வாங்கும்போது ரொம்ப கன்னிங்கா இருப்பாங்க. ரொம்ப சாஃப்ட்டா பேசிட்டு இருப்பாங்க. இந்த விஷயம் உங்களுக்கு நடந்திருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பெர்சன விட்டு நீங்க விலகுறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஸோ 4வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, நார்சிசிஸ்டான பெர்சன்ஸ் வந்து ரொம்ப நல்லவங்க மாரி இருப்பாங்க. அவங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்கிற வரைக்கும். அவங்களுக்கு யூசேஜ் முடிஞ்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள தூக்கி போட்டுடுவாங்க. அதுக்காக அவங்க மெயின்டெயின் பண்ற சீக்ரெட் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, ரொம்ப சார்மிங்கா, ரொம்ப ஓவர்லி நைஸ் பெர்சனா நடந்துட்டு இருப்பாங்க. ரொம்ப அதிகமான விஷயங்கள் உங்களுக்கு விஷ் பண்ணிட்டு இருப்பாங்க. குட் மார்னிங் மெசேஜஸ் போட்டுட்டு இருப்பாங்க. எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டே இருப்பாங்க. அவங்களுடைய வொர்க் முடிஞ்ச அப்புறமா உங்களோட தாட்டுக்கும், ஃபீலிங்க்கும் வந்து ஒரு ப்ராப்பரான ரெஸ்பான்ஸே குடுத்திருக்க மாட்டாங்க. அவங்க பெனிஃபிட் அடையறதுக்காக எந்த லெவலுக்கு வேணா இறங்கி வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. அதுல வந்து ஒரு உண்மை இருக்குமா அப்படின்ற மாரி கேட்டீங்கன்னா, அந்த யூசேஜ் முடியிற வரைக்கும் தான் உண்மையா இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன தேவையா வேணா இருக்கலாம். அந்த தேவைய நிறைவேத்திக்கிற வரைக்கும் தான் அந்த உண்மை இருக்கும். அப்படி அந்த உண்மை தேவை முடிஞ்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த உண்மைத்துவம் அப்படின்னு சொல்லப்பட்ட விஷயத்த வந்து மாத்தி காட்டுவாங்க. யூசேஜ் தான் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் இவன வச்சு என்ன பண்ண போறோம்ன்னு சொல்லிட்டு, அந்த பெர்சனா ஒரு பெர்சன ரெஸ்பெக்ட் பண்றதுன்னு ஒண்ணு இருக்கு பார்த்தீங்களா? அந்த விஷயத்த அவங்க என்னைக்குமே செய்ய மாட்டாங்க. ஸோ இந்த விஷயத்த சீக்ரெட்ஸா மெயின்டெயின் பண்றதுக்காக தான் வந்து ஒரு ஃபேஸ் மாஸ்க் மாட்டிக்கிட்டு ஒரு சீக்ரெட்டான ஒரு பெர்சனா நான் ரொம்ப நல்லவன்னு சொல்லிட்டு காமிச்சுட்டே இருப்பாங்க. ஸோ கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. 5வது விஷயம் நார்சிசிஸ்ட்டா இருக்கிற பெர்சன் வந்து எத சீக்ரெட்டா வச்சிருப்பாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அதிகமா பொய் சொல்லுவாங்க. ஆனா ரொம்ப ஒரு ஹரிச்சந்திரன் மாரி அவங்கள அவங்களே காமிச்சுட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு விஷயம் வேணும், அத அடையணும் அப்படின்றதுக்காக, என்ன லெவலுக்கு வேணா இறங்கி பொய் சொல்லுவாங்க. அந்த பொய் வந்து பிற்காலத்துல எவ்வளவு பெரிய பாதிப்ப உண்டாக்க போகுது அப்படின்ற ஒரு எண்ணம் யாருக்குமே அவங்களுக்கு இருக்கவே இருக்காது. இப்போ ஒரு பெர்சன் வந்து பொய் சொல்றா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொய்யால நாளைக்கு ஒரு நல்லது நடக்க போகுது. எல்லாருக்குமே நல்லதுன்னா, அந்த பொய்ல ஒரு நியாயம் இருக்கு. ஆனா இவங்க சொல்ற பொய் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஸ்டேட்டஸ்ல பொய் சொல்லியிருக்கலாம். அவங்க கிட்ட இருக்கிற பணத்துல பொய் சொல்லியிருக்கலாம். அவங்க எங்கேருந்து வராங்க அப்படின்றதுல பொய் சொல்லியிருக்கலாம். ட்ரிக்கா யோசிச்சு நெறைய பொய்கள சொல்லி, அது மூலியமா வந்து சில ரிலேஷன்ஷிப்ப கூட பில்ட் பண்ணுவாங்க. அந்த ரிலேஷன்ஷிப்ப காப்பாத்திக்கிறதுக்காக இன்னும் அதிகமா பொய் சொல்லுவாங்க. அந்த பொய்யோட விளைவா இருக்கலாம், அடுத்தவங்களோட மனசு அதனால என்ன பாதிக்க போகுதுன்ற அந்த எண்ணமே அவங்களுக்கு இருக்காது. அதிகமா பொய் சொன்னாலும் அத கண்டுபிடிக்கப்பட்டா கூட, அத மறைக்கிறதுக்கு இன்னும் பொய் சொல்லுவாங்க. ரொம்ப டேஞ்சரஸான விஷயம். ஏன்னா, பொய் சொல்றவங்க தான் இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸான பீப்பிள் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. ஏன்னா, அவங்களால உண்மையா எந்த விஷயமுமே பண்ண முடியாது. இவங்களும் இந்த மாரி விஷயத்த பண்ணி, ஒரு சீக்ரெட்ஸ மெயின்டெயின் பண்ற நார்சிசிஸ்டான பெர்சன்ஸ் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. 6வது சீக்ரெட் அவங்க என்ன மெயின்டெயின் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, பார்க்க ரொம்ப கருணை உள்ளம் கொண்டவங்க மாரி காமிச்சிட்டு இருப்பாங்க. ஆனா ரொம்ப ரூத்லெஸ்ஸா இருப்பாங்க. கருணையே இல்லாத ஆட்களா இருப்பாங்க. அதுவும் அவங்களுக்கு கீழ யாராவது வொர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ஜூனியர் கைண்ட் ஆஃப் பீப்பிளா இருக்கலாம். இல்ல அவங்க கீழ வொர்க் பண்ற ஒரு நார்மல் பீப்பிளா இருக்கலாம். அவங்கள வந்து ரொம்ப வந்து ஒரு ஈக்கள் எறும்புகள் மாரி பார்த்துட்டு இருப்பாங்க. ஒரு இம்பர்சனா பார்க்க மாட்டாங்க. இந்த இன் பெர்சனா பார்க்கறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோதான் வந்து ஒரு நார்மலான வொர்க் பண்ணாலுமே கூட சரி, அவங்களும் ஒரு மனிதர் தான். அவங்களையும் மதிக்கணும் அப்படின்னு சொல்லப்படுறது தான் மனித நேயம் அப்படின்ற மாரி சொல்லுவோம். அது இந்த நார்சிசிஸ்ட்டா இருக்கிற பீப்பிள் கிட்ட இருக்கவே இருக்காது. இவங்க கிட்ட பணம் இருக்கு. இவங்க தான் வந்து அவங்களுக்கு எல்லாமே குடுக்குறாங்கன்ற ஒரே காரணத்துக்காக அடிமைத்தனமா கூட நடத்துறதுக்கு துணிவாங்க இந்த நார்சிசிஸ்ட் பீப்பிள். ஆனா வெளியில பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப கருணை உள்ளம் கொண்ட ஆட்கள் மாரி வந்து ஒரு போர்ட்ரே பண்ணிட்டு இருப்பாங்க. ரொம்ப சீக்கிரஸா இருக்கும் இந்த விஷயம். 7வது விஷயம் அவங்க என்ன ஒரு விஷயம் சீக்ரெட்டா மெயின்டெயின் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, அவங்கனால ஒரு கிரிட்டிசிசமோ, இல்ல வந்து ஒரு ரிஜெக்ஷனையோ டாலரேட் பண்ணவே முடியாது. ஏத்துக்கவே முடியாது. ஆனா அவங்க பேசுறவங்க எப்படி பேசுவாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, எல்லாத்தையுமே ஏத்துக்கிற மாரி, எல்லாத்தையுமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாரி, எல்லாத்தையுமே வந்து ஃபீட்பேக்ஸ் ஆர் வெல்கம்ட் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. என்ன பத்தி ஏதாவது குறைன்னா சொல்லுங்க நான் ஏத்துக்கிறேன் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. ஆனா கிரிட்டிசிசமோ, டாலரேட்
கிரிட்டிசிசம் வந்து டாலரேட்டே பண்ண முடியாது அவங்களால. ரொம்ப வந்து ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிடுவாங்க. ரொம்ப இரிட்டேட் ஆயிடுவாங்க. ஒரு பெர்சன் வந்து ஏதாவது ஒரு கிரிட்டிசிசமோ, ஒரு ஜட்ஜ்மென்ட்டோ குடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏத்துக்கவே மாட்டாங்க. ஆனா அவங்க ஜட்ஜ்மென்ட் குடுக்குறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்துகிட்டே இருப்பாங்க. இது வந்து ஒரு நார்சிசிஸ்டிக்கான நேச்சர் மட்டும் கிடையாது. இந்த விஷயத்த அவங்க சீக்ரெசியா மெயின்டெயின் பண்ணி ஒரு பெர்ஃபெக்ட்டான பெர்சனா காமிச்சுக்கிறதுக்காக கேட்டுட்டே இருப்பாங்க. என்ன பத்தி ஏதாவது சொல்லுங்க நான் திருத்திக்கிறேன் அப்படின்ற மாரி சொல்லிட்டே இருப்பாங்க. பட் அந்த ஃபீட்பேக்ஸ்லாம் வந்தது அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அத வேற மாரி ரூத்லெஸ்ஸாவும் ஹேண்டில் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு நார்சிசிஸ்ட் வந்து சீக்ரெட்டா மெயின்டெயின் பண்ற விஷயம் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஸோ 8வது விஷயம் நார்சிசிஸ்ட் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீக்ரெட்டா வச்சிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, ஒரு லவ் ரிலேஷனா இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கலாம். ஒரு புனிதமான விஷயமா வந்து பார்க்குற மாரி நடிச்சிட்டு இருப்பாங்க. ஆனா அவங்கள பொறுத்தவரைக்கும் ஒரு லவ்வா இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கலாம். உண்மையா ஒரு ரிலேஷன கிரியேட் பண்ணணும்ன்ற ஆசை இருக்கவே இருக்காது. எல்லாத்தையுமே ஒரு பிசினஸ் மைண்டா தான் பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த பொண்ண லவ் பண்ணா நம்ம இந்த மாரி செட்டில் ஆயிடலாம். இந்த பொண்ண கல்யாணம் பண்ணா இந்த மாரி நம்ம லைஃப் செட் ஆயிடலாம்னு சொல்லிட்டு அந்த மாரி யோசிச்சுட்டு இருப்பாங்க. கேர்லா இருந்தாலும் இந்த பையன கல்யாணம் பண்ணா லைஃப் செட்டில் ஆயிடும். ஸோ அதுல வந்து ஒரு அன்பும் இருக்காது, ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்காது, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது, ஒரு புரிதல் சுத்தமா இருக்கவே இருக்காது. ஒரு பெனிஃபிட்ட நோக்கி ஒரு பிசினஸ் மாரி தான் ஒரு ரிலேஷன்ஷிப்ப வளர்த்துட்டு இருப்பாங்க. அதே மாரி தான் ஃப்ரெண்ட்ஷிப்பும். இந்த பையனோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டா நமக்கு இந்த இடத்துல வேலை வாங்கி குடுத்துருவான். இந்த பொண்ணோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டா நம்மள இந்த இடத்துல இந்த பொண்ணு ரெஃபர் பண்ணும்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஷிப்பையுமே ஒரு பிசினஸ் மாரி தான் பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனா வந்து வெளியில ரொம்ப ரிலேஷன பில்ட் பண்றதுக்காக நெறைய வந்து எஃபோர்ட் போடுற மாரியான ஒரு பிம்பத்த கிரியேட் பண்ணுவாங்க. இதுவும் அவங்க மெயின்டெயின் பண்ற ஒரு சீக்ரெட் தான். ஸோ லவ்வா இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கலாம். அவங்க வந்து ஒரு பிசினஸா பார்க்குற பீப்பிள். ஸோ நார்சிசிஸ்ட் பீப்பிள் கிட்ட ரொம்ப உஷாரா இருங்க. ஸோ 9வது விஷயம் நார்சிசிஸ்ட் பீப்பிள வந்து எது சீக்ரெட்டா வச்சிருப்பாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அடுத்தவங்கள மோட்டிவேட் பண்ற மாரி நெறைய விஷயம் செஞ்சுட்டே இருப்பாங்க. "நல்லா பண்றப்பா, நல்லா செய், நல்லா வளர்ந்துருவ, கரெக்ட்டா பேசுறியே" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாக்குல வந்து தேன் தடவிட்டு பேசுற மாரி பேசிட்டு இருப்பாங்க. ஆனா வந்து யாராவது ஒரு பெர்சன் அவங்களோட ஓவர் ஷேம் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்கனால ஏத்துக்கவே முடியாது. ஜீரணிச்சுக்கவே முடியாது. அந்த விஷயத்த வந்து ஸ்டாப் பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க. வெளியில பார்த்தா மோட்டிவேட் பண்ற மாரி வந்து சீக்ரெட்டா வந்து பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இன்னொருத்தரோட வளர்ச்சி அப்படின்னு சொல்லப்படுறது வந்து நிச்சயமா நம்ம அப்ரிஷியேட் பண்ணியே ஆகணும். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம எப்போ இன்னொருத்தரோட வளர்ச்சிய அப்ரிஷியேட் பண்றோமோ, அப்போ ஆட்டோமேட்டிக்கா நம்ம வளர்ந்துகிட்டே இருக்கோம் அப்படின்றது தான் அதுக்கான மீனிங். இது ஜென்யூனா ட்ரை பண்ணிட்டு இருக்க எல்லாருமே பண்ற ஒரு விஷயம். ஆனா ஜென்யூனா எந்த ஒரு விஷயத்தையுமே ஒரு மீனிங்ஃபுல்லா பண்ணாத பீப்பிள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, இன்னொருத்தர் வளர்றார் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த ஏத்துக்கவே மாட்டாங்க. ஆனா வெளியில பார்த்தாங்கன்னா மோட்டிவேட் பண்ற மாரி சூப்பர்ப்பா அப்படின்ற மாரி ஒரு ஒரு ஷைனியா ஒரு இதுவா பேசிட்டு இருப்பாங்க. இந்த மாரி பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, அவங்களும் ஒரு நார்சிசிஸ்டான பெர்சன்ஸ் இதெல்லாம் சீக்ரெட்டா மறைச்சிட்டு இருக்காங்க. ஸோ 10வது விஷயம், ஃபைனலான விஷயம் நார்சிசிஸ்ட் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, அடுத்தவங்களோட அப்ரூவல வந்து சீக் பண்ணிட்டே இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம, அவங்க அப்ரூவல சீக் பண்ணாலும் அது வந்து ஃபேக்கா தான் இருக்கும். இப்ப அப்ரூவல் சீக் பண்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, ஐ மீன் உங்கள பொறுத்தவரைக்கும் நான் நல்லவன்ற பேர் எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் எனக்குள்ள இருந்ததுன்னா, நான் ஒரு நார்சிசிஸ்ட் தான். ஒருத்தர நான் நல்லவன்னு சொல்லியே ஆகணும். அவங்க சொன்னா தான் நான் நல்லவன்ற ஒரு எண்ணம் எனக்குள்ள அதிகமா இருந்துட்டே இருந்தா, நான் நார்சிசிஸ்ட் தான். அப்ப அதுக்காக நான் ஜென்யூனா ட்ரை பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தப்பு கிடையாது. அந்த மாரி ஃபேக்கா ஆக்ட் பண்ணி உங்ககிட்ட நல்லவன் பேர் வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ரொம்ப நாளைக்கு இருக்காது. இந்த விஷயம் நார்சிசிஸ்ட்க்கு தெரியவே தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எல்லா ஒரு மனுஷனுக்குமே ஒரு இன்ஸ்டிங்க்ட் இருந்துட்டே இருக்கும். ஒரு கன்விக்ஷன் இருக்கும். இப்போ ஒரு பெர்சன் உங்ககிட்ட பேசுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களால நிச்சயமா சொல்றேன், ஒரு 10 நிமிஷத்துக்கு மேல அந்த பெர்சன் பேசும்போது, அவர பத்தின ஒரு சின்ன ஒரு விஷயமாவது உங்களால புரிஞ்சுக்க முடியும். அவங்க எதுக்காக பேசுறாங்க? ஜென்யூனா இருக்காங்களான்னு இதுதான் ஹியூமன் நேச்சர். இந்த விஷயத்த வந்து ஏமாத்தி அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நல்லவர் வேஷம் போட்டுட்டே இருப்பாங்க. ஏன்னா நீங்க நல்லவன்னு சொன்னா மட்டும் தான் அவங்க நல்லவங்க. நீங்க வந்து வல்லவன்னு சொன்னா மட்டும் தான் அவங்க வல்லவங்க. அவங்கள பொறுத்தவரைக்கும் அவங்க யாருன்னு சொல்லப்படுற அந்த இண்டிவிஜுவாலிட்டிய வந்து ப்ராப்பரா பார்த்துக்கிற பீப்பிள் கிடையாது. ஸோ இந்த ஒரு விஷயத்துக்காக ரொம்ப ஆக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த நார்சிசிஸ்ட் பீப்பிள் இதையும் சீக்ரெட்டா மெயின்டெயின் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ 8வது வீடியோல நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, நம்ம சுத்தி இருக்கிற பீப்பிள பத்தி தெரிஞ்சுக்கிறத விட, சுத்தி இருக்கிற பீப்பிளோடைய அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ வந்து ப்ராப்பரா அனலைஸ் பண்றதுக்கு நமக்கு நெறைய நாலேட்ஜ் வேணும். நம்ம பிளாங்கா தெரிஞ்சுக்க கூடாது. அவங்கள பத்தி இன் டெப்த்தா தெரிஞ்சுக்கிறது மூலியமா மட்டும் தான், யார் நார்சிசிஸ்ட் பிஹேவியர் வச்சுட்டு இருக்காங்க, யார் ஜென்யூனா பழகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் நமக்கு தெரிய வரும். ஏன்னா சுத்தி இருக்கிற பீப்பிளோடைய ஆக்ட், அவங்களோட பிஹேவியர நம்மளால மாத்தவே முடியாது. ஆனா அவங்கள பத்தின நாலேட்ஜ் தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கிறது மூலியமா தான், யார கிட்ட வச்சுக்கணும், யார தூரமா வச்சுக்கணும், யார தூரமா கூட வச்சுக்க கூடாது அப்படின்னு சொல்லப்படுற அந்த நாலேட்ஜ் நம்மளுக்கு இருக்கும். அத பேஸ் பண்ணி மட்டும் தான் இந்த மாரி நார்சிசிஸ்ட்டா இருக்கிற மோசமான பீப்பிள்லாம் விலக்கிட்டு, ரொம்ப பாசிட்டிவான பீப்பிள வந்து உங்க லைஃப்குள்ள கொண்டு வந்து உங்க லைஃப்பயுமே வந்து ஒரு பாசிட்டிவான சக்சஸ்ஃபுல் லைஃபா மாத்த முடியும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.